நாட்டில் துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் அதிகரித்திருப்பது நாட்டின் பாதுகாப்பு சூழல் குறித்த கவலைகளை எழுப்பியுள்ளது. போர்க்காலத்திற்கு பின்னர் ஆயுத கலாச்சாரம் குறைந்துவிட்டதாக கருதப்பட்ட நிலையில் அண்மை காலமாக பதிவாகும் துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் குறிப்பாக திட்டமிட்ட குற்றங்களுடன் பாதாள உலக குழுக்களினால் இடம்பெறுபவை ஒரு புதிய அச்சுறுத்தலை உருவாக்கியுள்ளது. போலீசார் வழங்கிய தகவல்கள் இந்த நிலைமையின் தீவிரத்தை வெளிப்படுத்துகின்றன. 2023 ஆண்டில் 116 துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. அதில் 64 பேர் உயிரிழந்துள்ளதுடன் 49 பேர் காயமடைந்துள்ளனர். ஆனால் திட்டமிட்ட குற்றங்களுடன் சம்பந்தப்பட்ட துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் 81 பதிவாகியுள்ளன. 2024 ஆண்டில் மொத்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் 114 பதிவாகியுள்ள நிலையில் 2023 ஆண்டுடன் ஒப்பிடும்போது சற்று குறைந்துள்ளது. எனினும் இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களினால் 61 பேர் உயிரிழந்துள்ளதோடு 43 பேர் காயமடைந்துள்ளனர். குறிப்பாக இந்த ஆண்டு திட்டமிட்ட குற்றச்செயல்களுடன் சம்பந்தப்பட்ட துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் 74 பதிவாகியுள்ளன. 2025 ஆண்டின் முதல் 8 மாதங்களில், அதாவது ஜனவரி முதல் ஆகஸ்ட் மாதம் 25 தேதி வரை துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களின் எண்ணிக்கை 87 பதிவாகியுள்ளது. இதில் 47 பேர் உயிரிழந்துள்ளதுடன் 50 பேர் காயமடைந்துள்ளனர். ஆனால் திட்டமிட்ட குற்றங்களுடன் தொடர்புடைய துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் 67 பதிவாகியுள்ளன. இந்த தரவுகள் 2023 மற்றும் 2024 ஆண்டுகளுடன் ஒப்பிடுகையில் 2025 ஆண்டின் முதல் 8 மாதங்களிலேயே துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களின் எண்ணிக்கை கணிசமாக அதிகரித்துள்ளதை காட்டுகின்றன. குறிப்பாக உயிரிழந்தோர் மற்றும் காயமடைந்தோரின் எண்ணிக்கையும் இந்த காலகட்டத்தில் அதிகரித்துள்ளன. துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களில் பெரும்பாலானவை பாதாள உலக குழுக்களின் மோதல்கள் காரணமாகவே இடம்பெற்றுள்ளன. 2023 ஆண்டில் பதிவான 116 துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களில் 81 சம்பவங்கள் திட்டமிட்ட குற்றங்களுடன் சம்பந்தப்பட்ட பாதாள உலக குழுக்களின் மோதல்கள் காரணமாக நிகழ்ந்துள்ளன. ஏனைய 35 சம்பவங்கள் வேறு காரணங்களுக்காக இடம்பெற்றுள்ளன. 2024 ஆண்டில் 114 துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களில் 74 சம்பவங்கள் திட்டமிட்ட குற்றங்களுடன் சம்பந்தப்பட்ட பாதாள உலக குழுக்களின் மோதல்களுடன் தொடர்புடையவையாகும். 40 துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் வேறு காரணங்களுக்காக இடம்பெற்றுள்ளன. 2025 ஆண்டின் முதல் 8 மாதங்களில் 87 துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களில் 67 சம்பவங்கள் திட்டமிட்ட குற்றங்களுடன் சம்பந்தப்பட்ட பாதாள உலக குழுக்களின் மோதல்களால் இடம்பெற்றுள்ளன. இதில் 42 பாதாள உலக குழு உறுப்பினர்கள் உயிரிழந்துள்ளனர். மேலும் 41 பாதாள உலக குழு உறுப்பினர்கள் காயமடைந்துள்ளனர். இந்த தரவுகள் 2023 மற்றும் 2024 ஆண்டுகளை விட 2025 உயிரிழந்த பாதாள உலக குழு உறுப்பினர்களின் எண்ணிக்கை அதிகரித்திருப்பதை காட்டுகின்றன. இந்த புள்ளிவிவரங்கள் துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களின் அதிகரிப்புக்கு பாதாள உலக குழுக்களே பிரதான காரணியாக இருப்பதையும் அவர்களுக்குள்ளேயே நிகழும் உள் மோதல்கள் தீவிரமடைந்திருப்பதையும் உறுதிப்படுத்துகின்றன. நாட்டில் துப்பாக்கி கலாச்சாரம் அதிகரிக்க பல காரணங்கள் காணப்படுகின்றன. நாட்டில் போதைப்பொருள் வர்த்தகம் அதிகரித்துள்ளதால் அதன் மூலம் கிடைக்கும் வருமானத்திற்காக பாதாள உலக குழுக்களிடையே போட்டியே அதிகரித்துள்ளது. இந்த போட்டிகள் வன்முறையாக மாறி துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களுக்கு வழிவகுக்கின்றன. இவ்வாறான சம்பவங்கள் இலங்கையில் துப்பாக்கி கலாச்சாரம் ஒரு தீவிரமான தேசிய பிரச்சனையாக மாறியிருப்பதை உறுதிப்படுத்துகின்றன. இந்த நிலையை மாற்ற சட்ட அமுலாக்கத்தை வலுப்படுத்துவது, சட்டவிரோத ஆயுதங்களை அகற்றுவது மற்றும் சமூக பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளை குறைப்பது போன்ற நீண்டகால உத்திகள் அவசியமாகும். பாதாள உலக குழுக்களுடன் தொடர்புடைய மக்கள் பிரதிநிதிகளான அரசியல்வாதிகளை வெளிக்கொண்டு வர வேண்டும். இந்நிலையிலேயே திட்டமிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடும் கெஹல்பத்ர பத்மே, பெக்கோ சமன், கொமாண்டர் சலிந்த உள்ளிட்ட 6 பேர் இலங்கை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் அதிகாரிகள் குழு இந்தோனேசியா சென்று அந்நாட்டு போலீசாருடன் இணைந்து மேற்கொண்ட ஒருங்கிணைந்த விசேட சுற்றிவளைப்பில் கைது செய்து இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டு விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. நாட்டில் தலை தூக்கியுள்ள துப்பாக்கி கலாச்சாரத்திற்கும் அத்துடன் இணைந்துள்ள போதைப்பொருள் வர்த்தகம் மற்றும் திட்டமிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடும் பாதாள உலக குழுக்களின் செயற்பாடுகளுக்கும் அவர்களுடன் தொடர்புடைய அரசியல்வாதிகளுக்கும் விரைவில் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய தேவை காணப்படுகின்றது. இல்லையெனில் நாட்டின் எதிர்காலத்திற்கு இது பெரும் அச்சுறுத்தலாக அமையும் என்பதில் மாற்று கருத்து இல்லை என்பதை இந்த காணொளி மூலம் வலியுறுத்தி கூற விரும்புகின்றோம்.